சாந்தி. திருவண்ணாமலை மாவட்ட பிரம்மா குமாரிகளின் இந்த வருடத்தின் சேவை செய்திகள். மிக பிரம்மாண்டமான இந்த வருடத்தின் சேவைகளின் சிறப்பு தொகுப்பு. ராஜயோகினி பிரம்மா குமாரி உமா தீதி அவர்களின் வெளிநாட்டு சேவை செய்திகள். தீதி அவர்கள் மலேசியா மற்றும் இந்தோனேஷியாவிற்கு 1 மாத காலம் சேவைக்காக அழைக்கப்பட்டார். அங்கே பல்வேறு வகுப்புகள், வட்டி மற்றும் தாரணை வகுப்புகள் என்று சிறப்பாக சேவை செய்து இந்தியா திரும்பினார். அந்த சேவை செய்திகளின் தொகுப்பு இதோ. திருவண்ணாமலை மியூசியத்தில் குழந்தைகளுக்கான சம்மர் கேம்ப் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. குழந்தைகளுக்கு பல்வேறு கலைகள் கற்றுத்தரப்பட்டது. வேல்யூஸ் பற்றிய ஒர்க் ஷாப் நடத்தப்பட்டது. யக்ய ஹிஸ்டரி கதை வடிவில் சொல்லப்பட்டு எளிய முறையில் ராஜயோக தியானம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. டிஜிட்டல் டீடாக்சிஃபிகேஷன் பற்றிய செஷன் எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மியூசியத்தில் ஏஜிங் வித் டிக்னிட்டி என்ற தலைப்பில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக நடத்தப்பட்ட சிறப்பு நிகழ்ச்சி. இதில் 10க்கும் மேற்பட்ட ரிட்டையர்டு சங்கங்களின் தலைவர்கள் குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தனர். 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தேனி மலையிலும் இந்த தலைப்பில் நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டது. இதில் பல மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மீரா தீதி அவர்கள் திருவண்ணாமலை மியூசியத்திற்கு வருகை புரிந்தார். அப்போது ஒரு சிறப்பான விஐபி புரோகிராம் ஹீலிங் பவர் ஆஃப் பீஸ் என்கிற தலைப்பில் நடைபெற்றது. இதில் 5 பள்ளி தாளாளர்கள், 4 ரோட்டரி பிரசிடென்ட்ஸ் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் மிக முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் 75க்கும் மேற்பட்ட விஐபிஸ் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. SRJDS ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக 1 நாள் புத்தாக்க பயிற்சியானது மியூசியத்தில் நடைபெற்றது. அந்த பள்ளி குழுமத்தின் தாளாளர் திருமதி கலாவதி ராஜமாணிக்கம், திரு சாயர் அரவிந்த் குமார், பள்ளி முதல்வர் திருமதி மேகலா குத்துவிளக்கேற்றி காலை நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மாலையில் வேலிடேட்டரி செஷனுக்கு அந்த பள்ளியின் தாளாளர் திரு டாக்டர் செந்தில்நாதன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் உமாதீதி அவர்கள் சிறப்பாக அவர்களுக்கு பயிற்சி அளித்தார். விவேகானந்தா ஸ்கூல் பள்ளி ஆசிரியர்களுக்கு 1 நாள் புத்தாக்க பயிற்சியானது மியூசியத்தில் உமாதீதி அவர்கள் அளித்தார். இதில் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். போலீஸ் அதிகாரிகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியானது மியூசியத்தில் நடைபெற்று கொண்டு வருகிறது. திரு சதீஷ்குமார் ASP அவர்களின் தலைமையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு போலீஸ் அதிகாரிகளுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அனைவருக்கும் ராஜயோக தியானம் மற்றும் யோக பயிற்சி உமாதீதி அவர்கள் அளித்து கொண்டு வருகிறார். தொடர்ந்து நம்முடைய மியூசியத்தில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தேனி மலையில் தொடர்ந்து டிரைவர்ஸ் மற்றும் கண்டக்டர்ஸ்க்கான ராஜயோக தியான பயிற்சி நடைபெற்று கொண்டு வருகிறது. 1730 கண்டக்டர்ஸ் மற்றும் டிரைவர்ஸ் கலந்து கொண்டு பயனடைந்து வருகின்றனர். வேர்ல்டு மெடிடேஷன் டே ஆனது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மியூசியத்தில் கல்லூரி மாணவிகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரு ஜெயராஜ் பிரின்சிபல், விஷன் பாராமெடிக்கல் காலேஜ் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். 150க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதே இடத்திற்கு வருகிறீர்கள். கேட்டை திறந்து கொண்டு சேவாஸ்ரம் கனகாம்பாள் பள்ளி ஆசிரியர்களுக்கு உலக தியான தினத்தன்று சிறப்பு ராஜயோக தியான பயிற்சி உமாதீதி அவர்கள் அளித்தார்.
இதில் அந்த பள்ளி தாளாளர், பள்ளி முதல்வர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். உறவுகள் மேம்பட என்ற தலைப்பில் ரோட்டரி கிளப்பின் உறுப்பினர்களுக்கு மியூசியத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரு பாண்டுரங்கன், அசிஸ்டன்ட் கவர்னர் மற்றும் 4 ரோட்டரி பிரசிடென்ட்ஸ் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் விளையாட்டும் இவர்களுக்கு அளிக்கப்பட்டது. மியூசியத்தில் விஷன் பாராமெடிக்கல் காலேஜில் சர்ஜிக்கல் நர்சிங், ஆப்டோமெட்ரி, பிசியோதெரப்பி, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் சயின்ஸ் பயிலும் மாணவியர்களுக்கு சிறப்பு ராஜயோக தியான பயிற்சியானது உமாதீதி அவர்கள் அளித்தார். இதில் 250க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். உமாதீதி அவர்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்தார். தம்பதியராக வரக்கூடிய நிகழ்ச்சி மியூசியத்தில் நடைபெற்றது. 45 ரொட்டேரியன்ஸ் அவர்களின் துணைவியாரோடு சிறப்பு அழைப்பின் பேரில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு திரு பாண்டுரங்கன், அசிஸ்டன்ட் கவர்னர், அவரின் துணைவியார் திலகவதி பாண்டுரங்கன், பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவண்ணாமலை பர்ல்ஸ், திரு நடேசன், பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவண்ணாமலை வேங்கிக்கால் மற்றும் அவரது துணைவியார் திரு விஜய்குமார், பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவண்ணாமலை தீபம் மற்றும் அவரது துணைவியார் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. ரிலீஜியன் பயிலும் கிறிஸ்துவ பாதிரியார்களுக்கு ராஜயோக தியான பயிற்சியானது மியூசியத்தில் அளிக்கப்பட்டது. மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான சாவி என்ற தலைப்பில் மாவட்டம் முழுவதும் உமாதீதி அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்டத்தின் அனைத்து தாலுகாவிலும் நிகழ்ச்சியானது வெற்றி நடை போட்டது. தீதி அவர்களை சிறப்பு பேச்சாளராக வரவழைத்து அந்தந்த ஊர் மக்களே இந்த விஐபி புரோகிராமை ஏற்பாடு செய்திருந்தனர். வந்தவாசியில் வணிகர் சங்க பேரவையின் மூலம் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் 150 பேர் விஐபிஸ் கலந்து கொண்டனர். செய்யாறில் உதவும் கரங்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் 150 பேர் கலந்து கொண்டனர். சேத்துப்பட்டில் விஐபிஸ்காக மிக பிரம்மாண்டமாக நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஆரணியில் வணிகர் சங்கத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் 150 பேர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். போலூரில் லயன்ஸ் கிளப் மூலமாக இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 50க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அவலூர்பேட்டையில் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான சாவி என்ற தலைப்பில் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் திரு செல்வம் ஊராட்சி மன்ற தலைவர், திரு ஐயப்பன் உபத்தலைவர், திரு வாசுதேவன் தலைவர் ஆரியவைசிய சமாஜம், திரு லயன் ஹரி ஐயர் பிரசிடென்ட் லயன்ஸ் கிளப் போன்றோர் சகோதரி அவர்களை மேடையில் கௌரவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் 80க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ராம் ஷூ ஃபேக்டரி காஞ்சியில் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு உமாதீதி அவர்களை சிறப்பு பேச்சாளராக அழைத்திருந்தனர். இந்த ஷூ கம்பெனியில் 1000 பெண்களுக்கு தீதி அவர்கள் வகுப்பு எடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் திரு அன்பரசு லயன் ஆளுநர், திருமதி சுகந்தி அன்பரசு, திரு தளபதி முன்னாள் லயன் ஆளுநர், திருமதி லயன் அம்சவள்ளி மாவட்ட முதல் துணை ஆளுநர் கலந்து கொண்டு மேடையை அலங்கரித்தனர். இறுதியில் அனைத்து பெண்களும் தீதியின் உரை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று நன்றி தெரிவித்தனர். ரக்ஷாபந்தன் விழாவானது மாவட்டம் முழுவதிலும் சிறப்பாக நடைபெற்றது. மினிஸ்டர், துணை சபாநாயகர், எம்பி, கலெக்டர், எஸ்பி மற்றும் பல கவர்மெண்ட் மற்றும் தனியார் நிறுவனங்களில் ராக்கி அணிவித்து இறை செய்தி அளிக்கப்பட்டது. மாவட்டம் முழுவதிலும் 5000 நபர்களுக்கு ராக்கி அணிவிக்கப்பட்டது. லோயோலா காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பயிலும் மாணவியர்களுக்கு ரீக்ரியேட் யுவர் ஃபியூச்சர் என்ற தலைப்பில் உமாதீதி அவர்கள் வகுப்பு எடுத்தார். இதில் 200 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். உமாதீதி அவர்கள் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு வகுப்பு எடுத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
நர்சஸ் டே நிகழ்ச்சியானது வெகு சிறப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஹாஸ்பிட்டல்ஸில் கொண்டாடப்பட்டது. மகிழ்ச்சியுடன் வாழும் கலை என்கிற ஃபோல்டர் மற்றும் டோலி நர்சஸ்க்கு வழங்கப்பட்டது. பல நர்சிங் காலேஜிலும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இன்டர்நேஷனல் யோகா டே நிகழ்ச்சியானது மாவட்டம் முழுவதிலும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த முறை பள்ளி கல்லூரிகளுக்கு அப்பாற்பட்டு அரசு நிறுவனங்கள் மற்றும் பல பிரைவேட் நிறுவனங்களுக்கு சென்று யோக பயிற்சியானது அளிக்கப்பட்டது. அதில் ஒரு சில புகைப்படங்கள் சிவா எலக்ட்ரானிக்ஸ், பச்சையப்பாஸ், டார்லிங், இபி ஆஃபீஸ். மகா சிவராத்திரியை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் சகோதரிகள் சிவஞான பாடல்கள் பாடி இறைஞானம் அளித்தனர். தனியார் பள்ளி ஒன்றில் சிறப்பு வாட்டர் எக்ஸிபிஷன் நடத்தப்பட்டது. இந்த கண்காட்சியை ரோட்டேரியன் மன்னுலிங்கம் மாவட்ட வணிக சங்க தலைவர் திரு லயன் CS துரை அவர்கள் துவக்கி வைத்து சிறப்பித்தனர். 700க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் விழிப்புணர்வு அடைந்தனர். எலக்ட்ரிசிட்டி போர்டில் பெண்களுக்கான புத்தாக்க பயிற்சியானது அளிக்கப்பட்டது. கீழ்பெண்ணாத்தூரில் நடந்த EB ஊழியர்களுக்கான நிகழ்ச்சியில் ராஜயோக தியான பயிற்சியானது அளிக்கப்பட்டது. ஆரணியில் அங்கன்வாடி டீச்சர்ஸ்க்காக ராஜயோக தியான பயிற்சியானது அளிக்கப்பட்டது. 100 நாள் வேலை திட்டத்தில் ராஜயோக தியான பயிற்சியானது அளிக்கப்பட்டது. ஊத்தங்கரை கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ராஜயோக தியான பயிற்சி அளிக்கப்பட்டது. காசி விஸ்வநாத லிங்க சேவை மாவட்டத்தில் பல இடங்களில் நடைபெற்றது. திருவண்ணாமலை என்றாலே கிரிவலம். அப்படி கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்முடைய மியூசியத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அனைத்து நாட்களிலும் சேவையானது நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் பலர் ஞானம் கேட்டு பயனடைந்து வருகின்றனர். பலர் பாபா குழந்தையாகவும் ஆகியிருக்கின்றனர். இந்த வருட மியூசியத்திற்குள் வந்து ஞானம் அடைந்தோரின் எண்ணிக்கை 16,11,897 நபர்களாகும். ஆத்தம் பிரகாஷ் பாய் மியூசியத்திற்கு வருகை புரிந்திருந்தார். BKSக்கான சிறப்பு வகுப்பானது நடைபெற்றது. திரு பகவான் பாய் அவர்கள் மியூசியத்திற்கு வருகை புரிந்திருந்தார். BKSக்கான சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. நன்றி. ஓம் சாந்தி.